Hi friends, welcome to Spyro Tech. This is Melvin. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்ல இருக்கிற மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். யூசுவலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் வேல்யூ இருக்கு அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் லூப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸாக வந்து செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணி அதில் எது மினிமம் எது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுப்போம். ஸோ டாட்டில் இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் நம்மளால டைரெக்டாகவே மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அதை தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டாட் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாட் பேட்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேட்டா டைப் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அதில் வந்து மின் வேல்யூ அப்படின்னு நான் வந்து ஸ்டோர் வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ இது எப்படி நான் ஃபைண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்ன லிஸ்ட் இருக்கோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், லிஸ்ட் வேரியபிளை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூல எது மினிமமோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெடியூஸ் அப்படின்ற ஆப்ஷனை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் மின் வேல்யூ அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா கரண்ட் மின் வேல்யூ அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா எதுல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா நம்பர்ஸ்ல இருந்து எடுக்க போறோம். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஏரோ வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷனல் ஏரோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நம்பரா செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த நம்பர்ஸ் அப்படின்றதுல ஒன்னொன்னா செக் பண்ணி அந்த செக் பண்ற வேல்யூல மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றதுனால நம்ம லெஸ் தென் வந்து எடுக்கிறோம். ஸோ லெஸ் தென்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் மின் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் மின் வேல்யூ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். இந்த கரண்ட் மின் வேல்யூ எது கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னா நம்பர்ஸ் கூட மேட்ச் ஆகணும். அப்படி நம்பர்ஸ் கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா மினிமம் வேல்யூ நம்ம வந்து எடுத்து ஷோ பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் மின் வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த மின் வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படின்னா இந்த மின் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மின் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த மின் வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ரன் பண்றேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ஒரு வேல்யூவா எடுத்து செக் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற நம்பர்ஸும் இங்கே இருக்கிற நம்பர்ஸும் ஒரே மாதிரி வேரியபிள் வந்து மேட்ச் ஆகுது. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக அவுட்புட் வந்து எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேரியபிள்ஸோட நேமை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ ஒரே மாதிரி வேல்யூ இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றிக்கிறேன். ஸோ நம்பர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 11 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இருக்கிறதுல இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னா 11, அந்த வேல்யூ இங்க வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மினிமமா வந்து 8 வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல என்ன மினிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 தான். அந்த 8 அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற லிஸ்ட்ல ஒரு வேல்யூவா எடுத்து கம்பேர் பண்ணும். எப்படி ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஒன்னொன்னா எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து அதுல எது மினிமம் வேல்யூவோ அந்த மினிமம் வேல்யூ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் அவுட்புட்டா வந்து ஷோ பண்ணும். இப்போ மின் வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ மேக்ஸ் வேல்யூ எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே நம்பர்ஸ்க்கான லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர்ஸ்க்கான லிஸ்ட் எடுத்து இப்போ என்ன பண்றேன் அகைன் வந்து ரெடியூஸ் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ரெடியூஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் வேல்யூ அப்படின்றத இங்க வந்து மேக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா வேரியபிள் வந்து எடுத்துக்கலாம், நம்பர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு வேல்யூஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம், வேல்யூஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏரோ வந்து யூஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் ஏரோ நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா வேல்யூஸை செக் பண்ண போறோம். இந்த இடத்துல இருக்க இந்த வேல்யூஸ், இந்த நம்பர்ஸ், அதே மாதிரி இந்த கரண்ட் மின், இந்த மேக்ஸ் மின், இதெல்லாம் நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் தான். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன நேம் ஒன்னா கொடுக்கலாம், இந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படி
அப்படின்ற யூஸே கிடையாது இந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மினிமம்க்கு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் யூஸ் பண்ணோம். இப்போ கிரேட்டர் தென் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கிரேட்டர் தென்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கரண்ட் மேக்ஸ் வேல்யூ இதுதான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த கரண்ட் மேக்ஸ் வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். இந்த கரண்ட் மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு எதில் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸில் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸில் கரண்ட் வேல்யூவோட நம்மளுக்கு கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் மேக்ஸ் வேல்யூ அதாவது ஒன்று ஒன்றா செக் பண்ணி எது ஹையஸ்ட் வேல்யூவோ அந்த ஹையஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிரிண்ட்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸ் வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு மின் அண்ட் மேக்ஸ் ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 99. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இதில் மின் வேல்யூ, இங்கே மேக்ஸ் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 8 அடுத்து 99. இப்போ இதுதான் இதுக்கான அவுட்புட். ஸோ இந்த மாதிரி டாட்ல ஈஸியாக ஃபார் லூப் இல்லாமல் நம்மளால மின் மேக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனாலிட்டி புரியல அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு வந்து கொடுங்க. அதுக்கான ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். தேங்க்யூ கைஸ், வில் see you on next video.